விஜய் பேர் சொன்னா தமிழ்நாடே அதிருதில்ல. கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவிகளை தந்து அழகு பார்த்து அரசியல் அதிரடிகளை நடத்தி வருகிறார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். மனிதர்கள் பல நேரங்களிலே அல்லது சில நேரங்களிலே அதிர்ஷ்டத்தால் கிடைத்த வெற்றியை தன் திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றியாக நினைத்து கொண்டாடுவார்கள். அது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மாண்புமிகு விஜய் அவர்கள் முதல்வர் அரியணையிலே அமர்ந்திருப்பதுதான் அதிர்ஷ்டத்தில் வந்ததா அல்லது அயராத உழைப்பில் வந்ததா ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதிர்ஷ்டம் வந்ததால் ஆதரவு பெருகியதா, அதிர்ஷ்டம் வந்ததால் ஆதரவு பெருகியதா அல்லது ஆதரவு பெருகியதால் அதிர்ஷ்டம் வந்ததா? இதை இப்படி கூட சொல்லலாம். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? இதுவரை யாருக்கும் அதற்கு விடை தெரியாது. அதுபோல அதிர்ஷ்டம் வந்ததால் அரியணை வந்ததா, இல்லை அரியணை வந்ததால் முதல்வருக்கு அதிர்ஷ்டம் வந்ததா என்பதும் நமக்கு இப்போது விடை தெரியாத அரசியல் அற்புதமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆகவே இப்போது அதுவல்ல நமக்கு விஷயம். அப்படி கிடைத்த முதலமைச்சர் அரியணையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தினந்தோறும் மாண்புமிகு விஜய் அவர்கள் நடத்தி வருகின்ற அதிரடி அரசியலை பார்த்து தமிழ்நாடே அதிர்ந்து போய் கிடக்கிறது. முதலிலே தன் கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சுழற்சி முறையிலே அமைச்சர் பதவி என்கிற செய்தியை அறிவிப்பை வெளியிட்டு தன் தாவேகா கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலமாக முதலமைச்சர் பதவிக்கு இருக்கக்கூடிய ஆபத்து விளங்கியதாக அவர் நினைத்துக் கொள்கிறார். இரண்டாவது, பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவுக்கு தேர்தலுக்கு முன்பு வரை கூட்டணியிலே சேராத மாண்புமிகு விஜய் அவர்கள் பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால், கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவிகளை தந்து அழகு பார்த்து தன் முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்து கூடாது என்ற நிலையிலே அரசியல் அதிரடிகளை நடத்தி வருகிறார். மூன்றாவதாக, கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகள் திடீரென்று போர்க்கடி தூக்கினால் நாம் முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டால் நாம் எங்கே போவது? ஆகவே அதிர்ஷ்டத்தால் வந்த அரியணையை காப்பாற்றிக் கொள்வதற்காக காருக்கு ஸ்டெப்பினி வைத்துக் கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது தாவேகா கட்சிக்கு ஸ்டெப்பினியாக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களுக்கு தாவேகா கட்சி எம்எல்ஏ என்கிற முகமடியை மாட்ட வைத்து கல்லாப்பட்டி கூட்டணி கட்சியினாலே ஆபத்து வந்தாலும் சரி, தன் கட்சி தாவேகா கட்சியினுடைய எம்எல்ஏக்களால் ஆபத்து வந்தாலும் சரி, இந்த அடுத்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு தாவேகா கட்சி முகமடி அணிந்திருப்பது அவர்களை வைத்து முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாமா என்று அவர்கள் காட்டி வருகிற அதிரடி அரசியல் சும்மா விஜய் பேர் சொன்னா தமிழ்நாடே அதிருதில்ல. நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி பார்த்திருக்கிறோம். இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா எம்எல்ஏக்கள் இடப்பயிற்சி. இதுல இருந்து ஒண்ணு புரியுது, 60 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகளுக்கே முதல்வர் பதவியை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறது என்கிற ஜனநாயக பாடத்தை, தன்னுடைய ஜனநாயக படத்தை வெளியிட முடியாத நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டிலே
அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனநாயக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அசைக்க முடியாத ஜனநாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள நாம் அனைவரும் இந்த இடப்பெயர்ச்சி இணைப்பு விழாவை இன்றைக்கு கூட ஒரு இணைப்பு விழா. விஜயை தேடி 2 விஜய பாஸ்கர்கள். ஏனால் விஜயிடம்தான் இருக்கிறது விஷயமே. அதை ரகசியத்தை தெரிந்து கொண்ட 2 விஜயபாஸ்கர்கள் இன்றைக்கு சனி பயிற்சி நடக்கிறதோ குரு பயிற்சி நடக்கிறதோ நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே இடப்பெயர்ச்சி இணைப்பு விழா மட்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே நடக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அரசியலிலே 100 ஆண்டு காலம் கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவத்தை அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலத்திலே கற்று தெளிந்த நம்ம முதல்வர் விஜய் பேரை சொன்னா சும்மா தமிழ்நாடே அதிர்தில்ல. இதுதான் அதிர்ஷ்டம் தந்த அதிகாரம். சும்மாவா சொன்னார்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று. ஆகவே மன்னராக மாறுவது மட்டுமே தன்னுடைய கடமை என காய் நகர்த்தாமல் மக்களாட்சி தத்துவத்தை தமிழ்நாட்டில் தலைத்தோங்க செய்வாரா? டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையான தன் அரசாங்கத்தின் மூலம் அரசியலிலே டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையான தன்னுடைய தாவேக அரசின் மூலம் தமிழ்நாட்டிலே தற்போது நடைபெறுவது விஜய் அவர்கள் அடித்து ஆடி வருவது அதிரடி அரசியலிலே ஜனநாயக அரசியலா, ஆள் பிடிக்கிற அரசியலா? பொறுமையோடு கவனித்து வருகிற தமிழ்நாட்டு மக்களிடமே விடை தேடி விட்டு விடுவோம். நல்லது நடக்கட்டும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.